நிறைந்த ஒரு மிருகம். இந்த ஒரு சூழ்நிலையில டாக்டர்ஸ் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு பெரிய என்ன சொல்றது கமாடிஃபைடு இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, அதுக்கு முகமா டாக்டர் இருக்காங்க. டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமான உறவு முறையை முடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு நிக்கிறாங்க ஒழிய உண்மையான யாரு அந்த முதலாளித்துவம் வந்து பின்னாடி தானே ஒளிஞ்சிட்டு இருக்கு. பெரும் முதலாளித்துவம் பண முட்டையை தூக்கிட்டு ஓடுறானுங்க. அது எலக்ட்ரல் பாண்ட், அதுக்கு வந்து பார்மசூட்டிக்கல் கம்பெனி பல பேர் எலக்ட்ரல் பாண்டுக்கு காசு கொடுத்துருக்கான். இப்போ அவன் கொடுத்த பணத்துல அவன் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை நாங்க அவன் ப்ராடக்டை நாங்க எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது கட்டாயம் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இப்ப மத்திய அரசாங்கம் கொள்முதல் பண்ற மருந்துகளை எடுத்துப்போம். இது யார் கிட்ட இருந்து, யார் உற்பத்தியாளர், யார் கொள்முதல் பண்றா, இவங்களுக்கு என்ன வகையான கான்ட்ராக்ட், இதுக்கு என்ன ரெகுலேஷனு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை யார் கொடுக்குறா, அது 12 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்களா, அது எப்படி வந்து இந்த பிரதான் மந்திரி யோஜனா அந்த யோஜனா மூலமா வருதா, இதெல்லாம் நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வழி இல்லை. அப்ப சாதாரண மக்கள் வந்து கேட்கிறப்ப, சார் இந்த நம்ம பிரதம மந்திரி கொடுத்த அந்த மருந்து சாப்பிட்ற, பிரதம மந்திரி கொடுத்த மருந்து அல்லப்பா, அது உங்க வரிப்பணத்துல வந்ததுதான், நீ சாப்பிடு வாங்கி, ஆனா அது வீரியம் மிக்கதாங்கிறத நீ சாப்பிட்ட பிறகு அது செயல்படுதாங்கிறது தான் கண்டுபிடிக்க முடியும். முன்னாடியே ஆர்வம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி தான் அனுப்ப வேண்டியது. இதுக்கெல்லாம் இப்ப சூடோ சயின்ஸுக்கான காரண காரியங்கள் என்ன, எப்படி ஒருத்தனை சுரண்டலாமோ அவன் ஆசையை இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 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 சிறப்பான ஒரு படத்துல கூட வந்தது, ஒருத்தனை வந்து ஏமாத்தணும்னா அவன் முதல்ல அவன் என்ன செய்யணும், அவனை ஆசையை தூண்டணும். அப்ப எப்படி ஆசையை தூண்டணும், இந்த பாருங்க, அவங்க கிட்னி செத்து போச்சு, ஆனா அதுக்காக உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூலமா நீங்க நீண்டெல்லாம் ஆரோக்கியமா இருக்கலாம். இப்படி சொல்றது என்ன, உண்மையை சொல்லி நம்பிக்கையை சொல்றோம். கிட்னி செத்து போச்சுன்னு சொல்றாரு இந்த டாக்டரு, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்ப ஒருத்தன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க கவலைப்படுறீங்க, உங்க உப்பை நான் குறைச்சு கொடுக்குறேன், இந்த மருந்து சாப்பிடுங்க, வாங்க மருந்து சாப்பிடுங்க. அது மெல்ல 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 கொல்லக்கூடிய நோய். இன்னைக்கே சாப்பிட்டா அன்னைக்கே செத்துனாலும் செய்ய மாட்டாங்க யாரும். ஸோ காலப்போக்கில் அந்த சித்த வைத்தியர் எனக்கு கொடுத்த மருந்துனால நான் 6 மாசம் உயிரோட இருந்தேன். அப்பா நீனு உனக்கு அதை ஒழுங்கா அறிவியல் பூர்வமா அணுகிருந்தேன்னா நீ 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் உயிர் வாழ்ந்துருக்கலாம். ஆனா அது அவனுக்கு 8ஆம் கனியா எதுவா இருக்கு, அந்த மருத்துவம் அவனுக்கு 8ஆம் கனியா இருக்கு. 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, முடியல. அப்ப எதை தேடி ஓடுறாங்க இந்த மக்கள், அறிவியல் மருத்துவத்தை விட்டு ஆறுதல் மருத்துவத்தை தேடி ஓடுறாங்க. அப்ப சூடோ சயின்ஸ் வந்து அங்க மிகப்பெரிய ஒரு கருவியா பயன்படுது. அப்ப என்ன பண்றாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உன்னுடைய நம்பிக்கைகளை நான் சுகப்படுத்துறேன். உன் மனசுக்குள்ள என்ன, எனக்கு மருந்து மாத்திரம் வேணாம், அதாங்க சாப்பிடாத, ஒன்னும் ஆகாது, நீ அந்த என்ன சொல்றது, இந்த பம்கின் இலைய முடிச்சு குடி, பப்பாய இலைய முடிச்சு குடி, கட்டணுக்கள் வளரும். கொசுவை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கத்தும் செய்யாது, ஆனா வந்து என்ன பண்றாங்க, கஷாயங்களையும் இந்த பப்பாயா லீவ்ஸை குடிச்சாங்க டெங்கு ஜுரத்தினால வர தட்டணுக்கள் வளருங்கிறாங்க. இப்ப சுலபமா நம்மள எல்லாம் என்ன பண்றாங்க, உண்மையான பிரச்சனையை நோக்கி நம்மள அறிவியல் விஷயத்தோட அணுக விடாம அவன் தன்னுடைய என்ன சொல்றது இந்த நாட்டை நாசம் பண்றதுக்கு அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லா காரியமும் செய்யறாங்க. அப்ப அடிப்படையில மக்களுக்கு இடையில சயின்டிபிக் டெம்பரமெண்ட்டை வளர்க்கணும்னா இன்டலெக்சுவல் வேன்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்ற இன்டலெக்சுவல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம நாட்டு இன்டலெக்சுவல்ஸ் எப்படி இருக்காங்க, மருத்துவத்துறையிலே எடுத்துங்க, மருத்துவத்துறையிலே சயின்ஸை ஃபாலோ பண்றது புத்தகத்தை படிச்சு எழுதி கொடுக்குற கருவிகளாக இருக்கிறாங்க ஒழிய இதை கொண்டு போய் கடத்தணும், சிக்கலான அறிவியலை எளிமைப்படுத்தி ஒருத்தருக்கு சொல்லணும், இது ஒரு சமூக அறிவியல், இதோட பல உளவியல் சார்ந்த விஷயங்கள் சார்ந்து இருக்கு, இதை முயற்சி பண்ணணும்னு எத்தனை பேர் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் நான் நிறைய பேர் டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, டாக்டர்ஸ் பேச மாட்டாங்க, எனக்கு பார்த்த உடனே குடுக்குன்னு ஏதோ எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆர்டினரி கம்ப்ளைண்ட்ஸ் இல்லையா. இப்ப இந்த ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உங்க சிறுநீரகத்தில் இந்த பிரச்சனை ஐயா, உங்க சிறுநீரகத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஐயா, அதெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அந்த மனுஷன் போறப்ப எனக்கு கிட்னில ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே ஐயா அப்படின்னு கேட்கிறேன். இதுவும் இப்ப சொன்னீங்க உங்க சமூகத்துல அதனால இந்த பரஸ்பர உரையாடல் வந்து மருத்துவருக்கும் மற்றவருக்கும் தொடர்ச்சியா இருக்கணும். அப்ப சூடோ சயின்ஸுடைய மிகப்பெரிய தாக்கம் ஆரோக்கியத்துல நாங்க பார்க்கணும். ஆரோக்கியம் இது வந்து ஒரு நான் சொல்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னும் அதை 360 டிகிரி வேற எந்தெந்த சூழ்நிலையில மனித வாழ்வியல ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல வாழறதுக்கு இந்த சூடோ சயின்ஸ்னால பாதிப்புகள் ஏற்படுது, அரசியல் ரீதியா எப்படி இதை ஆசிஃபைடு ஸ்ட்ரக்சர்ஸா வச்சு இந்த கட்டுமானத்தின் மூலமா யார் யாரெல்லாம் பலனடைகிறாங்க இன்னும் தீவிரமான விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும்
நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க.